ஆராதனை விஷயத்தில் ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ சிறுமைப்படுத்தி கர்த்தர் வச்சிருக்கிறார்னு சொன்னா அந்த சிறுமையில இருந்து நீ கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கிறதுங்கிறத நீ முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனை இருக்கிற தேவ பர்வதத்துல, உன் போராட்டம் இருக்கிற தேவ பர்வதத்துல, உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிற காரியம் இருக்கிற தேவ பர்வதத்துல, அது எப்ப போன்னு சொன்னா தேவ சமூகத்துல நீ போய் நிற்கும் பொழுது அங்கே உனக்கு அற்புதம் நடக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு சில காரியங்களை பேச வாஞ்சிக்கிறேன். நேற்றைய தினத்திலே ஆண்டோடைய வருகையை குறித்து சில காரியங்களை நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஆண்டவர் இரட்சகராக இந்த உலகத்திலே வந்த ஆண்டவர் சபையை சேர்த்து கொண்ட பின்பு நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இன்றைக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர் அன்றைக்கு ஒரு நியாயாதிபதியாய் வரும் பொழுது அவருடைய நியாய விதி அல்லது அவருடைய நியாயம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவர் எப்படி தீர்ப்பு செய்வார், எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்வார், செய்திருக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் உங்களோடு சுருக்கமாக பேச நான் வாஞ்சிக்கிறேன். உலகம் உண்டானது முதலே அநேக நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆதாமிலே தொடங்கி இன்று வரை அநேக நியாய தீர்ப்புகளை கர்த்தர் செய்திருக்கிறார். ஏதேனில் தொடங்கிய நியாய தீர்ப்பு, நோவாவின் காலத்தில் நடந்த நியாய தீர்ப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் செய்த காரியங்கள், எகிப்திலே செய்த நியாய தீர்ப்புகள், ஆண்டவர் இப்படியாக அநேக நியாய தீர்ப்புகளை செய்து வந்திருக்கிறார். ஏனென்றால் மனுஷன் எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு பின்வாறுகிறானோ, எப்பொழுதெல்லாம் தேவனை மறக்கிறானோ, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிறானோ, எப்பொழுதெல்லாம் முரட்டாட்டம் பண்ணுகிறானோ, அப்பொழுதெல்லாம் அவனுடைய பாவத்தின் தன்மைகளை குறித்து ஆண்டவர் ஆராய்ந்து நியாய தீர்ப்பு செய்கிறார். அப்படி அநேக நியாய தீர்ப்புகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரட்சகராக பிறந்த பிறகு அவர் அன்பின் தெய்வமாய் இருக்கிறபடியினால் அவருடைய அன்பினாலே நம்மை எல்லாரையும் அவர் அணைத்துக் கொண்டார். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருந்தபடியினால் மானிட வர்க்கம் எல்லாம் பாவத்தில் இருந்து ஒரு பிரதிபலமும் செய்யாமல் மிகவும் எளிதாக ரட்சிப்பை பெற முடிகிறது. மனிதனுக்காக உருவாக்கப்பட்டதுதான் பரலோகம். ஆனால் அதே மனிதனுக்காக நரகமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய சேனைக்குமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் பாவியான மனுஷன் மனம் திரும்பி தேவனோடு வாழ சித்தமில்லாமல் இருக்கும் பொழுது அவனை பரலோகத்தில் கொண்டு போக முடியாது. அப்படி என்றால் அவனுக்கான இடம் நரகம்தான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் ஆண்டவர் அதுக்காக தான் ஒரு மனிதனும் கெட்டு போக கூடாது. இயேசு கிறிஸ்து ஏன் வரவில்லை என்று எல்லாரும் கேட்கிறார்கள். புதிய ஏற்பாடு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பிறகு கூட 2026 ஆகிறது, இன்னும் இயேசு வரல. இவங்க இப்படித்தான் சொல்லிட்டே இருப்பாங்க, இயேசு வரமாட்டாருன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? காலம் நிறைவேறின போது இயேசு எப்படி இரட்சகராக உலகத்தில் பிறந்தாரோ, காலம் நிறைவேறும் போது என் இயேசு திரும்பி வருவார். தன்னுடைய சபையை சேர்த்துக் கொள்ள இயேசு திரும்பி வருவார். அதற்கு பிறகு கர்த்தர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வேண்டும். விசுவாசிகளை நியாயம் தீர்க்க வேண்டும், சாத்தானை நியாயம் தீர்க்க வேண்டும், நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்க வேண்டும். அதான் பவுல் சொல்லுகிறார், அவனவன் செய்த நன்மைக்காகலும் தீமைக்காகலும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நாம் எல்லாருமே வெளிப்பட்டாக வேண்டும். நாம் வாசித்த ஒவ்வொரு கிரியையும்
அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் அது தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இன்றைக்கு நாம் செய்கிற எந்த காரியமும், அந்தரங்கமான காரியமும் வெளியரங்கமான காரியமும் மனிதர்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. எப்போதாவது ஒரு பிரச்சனை வெளியே வரும்போதுதான் இந்த ஆள் இப்படிப்பட்டவரான நமக்கு தெரியும். அதனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்தரங்கமான காரியமானாலும் சரி, அது நன்மையான காரியமா இருக்கட்டும் தீமையான காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரை என்ன செய்ய முடியாது? ஏமாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு மத்திய ஆகாயத்திலே சபை இருக்கும்போது சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. அது நியாய தீர்ப்பு என்னன்னு சொன்னா ஆக்கினை தீர்ப்பு அல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனபடினாலே விசுவாசத்தின்படி நடக்கிற நமக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு நமக்கு கிடையாது. ஆனால் தேவனுடைய கருத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை பற்றி. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லை? ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் தருகிற வெகுமதிகள் குறையும். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற வெகுமதிகள் குறையும். கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வெகுமதிகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கு வைத்திருக்கிறது வேறு, அவர்களுக்கு வைத்திருக்கிறது வேறு, அவர்களுக்கு வைத்திருக்கிறது வேறு. எல்லாரும் 100 மேலி பலன் உலகத்தில் கொடுக்க முடியாது. கோதுமை மணியில சிலது 30 கொடுக்கும், சிலது 60 கொடுக்கும், சிலது 100 கொடுக்கும். அது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அது ஏன் 60 கொடுக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும், ஏன் 30 கொடுக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும், எது 100 கொடுக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். அது அவர் தான் அதை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் ஒருவனை உயர்த்தினால், அவர் ஒருவனை கனம் பண்ணினால், அவர் அவருடைய விருப்பத்தின்படி செய்வார். அல்லேலூயா. அதில் நம்ம பராமப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஊழிய பேசுகிற நான் ஒரு வேளை நாளைக்கு பரலோகத்தில் வந்து சின்ன வெகுமதியை வாங்கிட்டு இருப்பேன். இங்கே கீழே இருக்கிற நீங்கள் என்னை காட்டிலும் பெரிய வெகுமதி மேலே வாங்குவீங்க. ஆமென். கர்த்தர் அது என்ன செய்கிறோங்கிற நல்லதுக்கும் தீமைக்குமான பிரதிபலன் தான் தேவன் நமக்கு தரப்போகிறார். ஆமென். அதுக்கு எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? கிருபையினால் என்ன செய்யும்? சிங்காசனம். அந்த சிங்காசனம் கிருபையினால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். நம்ம எல்லாரும் அந்த கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்னால போய்த்தான் ஆகணும். ஆனால் மற்ற நியாய தீர்ப்புகள் அப்படி அல்ல. அது கொஞ்சம் கொடூரமான நியாய தீர்ப்பு. அதை குறித்து சில காரியங்களை வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரமாக வசனங்களை மட்டும் வாசிப்போம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, செய்த அற்புதங்களால் முத்திரை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடல்ல உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இது முதல் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு, அதுக்கு பிறகு நடக்கிற நியாய தீர்ப்பு இது. அதை குறித்து ஏன் இப்ப சொல்லணும்னு சொன்னா, இந்த காரியங்களை இந்த நீங்களும் அறியணும், தேசமும் அறியணும். அல்லேலூயா. இந்த செய்திகள் எல்லாம் இனி உள்ள காலங்களில் கேட்க முடியாது. இனி உள்ள காலங்களில் வசனமே உங்களுக்கு கேட்க முடியாத சூழ்நிலை வரும். வசனம் கிடைக்காத பஞ்சத்தை தேவன் அனுப்புவார். அப்படிப்பட்ட நாட்கள் வரப்போகிறது. இப்ப நம்ம இருக்கிறத பார்க்காதுங்க. சூழ்நிலை எப்ப வேணுமானாலும் மாறலாம். அல்லேலூயா. சூழ்நிலை எப்ப வேணுமானாலும் மாறும். இங்க முதல்ல மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசி எங்க போடுறாங்க? நரகத்தில் போடுறாங்க. நரகம் எப்ப திறக்குது? அப்ப அக்கினி கடல் எப்ப திறக்குதுன்னு சொன்னா இப்ப திறக்கல. நான் நேற்றே சொன்னேன், நரகம் இன்னும் திறக்கல, பரலோகம் இன்னும் திறக்கல. பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பார், அவ்வளவுதான். பரலோகம் நம்ம எல்லாம் போன அப்பதான் பரலோகம் இனி திறக்கும் நமக்காக. அல்லேலூயா. நரகம் திறக்கல. நரகம் அங்க அடைக்க, ஏன்னா நியாய தீர்ப்புகள் கொடுக்கப்படல. இந்த நரகத்தில் முதல்ல போய் விழப்போகிற ஆளுதான் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும். கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லும் போது அன்றைக்கு இருக்கிற மத தலைவர், அவர் யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாம் பொதுவான மதத்தை உருவாக்க என்ன செய்கிறாங்க? ஆயத்தமாகி கொண்டிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தனித்தனியா கிறிஸ்தவம் வேண்டாம், இஸ்லாம் வேண்டாம், இந்து வேண்டாம், நமக்கு எல்லாம் மற்ற மதம் எதுவுமே தேவையில்லை. எல்லாரும் அனுசரித்து போகிற ஒரு பொது மதத்தை இப்ப என்ன செய்கிறாங்க? உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு எல்லா மத தலைவர்களும் அவ்வப்போது சந்திக்கிறாங்க. இது வெட்ட வெளிச்சமான உண்மை. இதெல்லாம் ஒளிச்சு வைக்கிற காரியங்கள் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் அனுதினமும் நம்ம நடந்து கண்டு கேட்கிற காரியங்கள். இப்ப பொதுவான ஒரு மதம் வந்துன்னு சொன்னா மதத்தினால் உண்டாகிற சண்டைகள் இருக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா.
ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பொதுவா வச்சு பார்க்கிற ஆள் இல்ல. ஆராதனை விஷயத்தில், அல்லேலூயா, ஆராதனை விஷயத்தில் ஜீவனுள்ள தேவனை ஆராதித்து பழகிறவன் ஜீவனுள்ள தேவனை தான் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மனுஷ கற்பனைகளை வீணாய் போதித்து நீ தொடாத, குடிக்காத, இதை ருசி பாராத, அதை செய்யாத, இதை செய்யாத, இதெல்லாம் நிக்காது, அது நிக்காது. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும், பிழைக்க முடியும். மாமிசத்தின் கிரியைகளை ஆவியினால் அழிக்கணும். மாமிசம் ஆவிக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். அது ஒன்றை ஒரு தடவை ஒத்துக்கொள்ளும், கொஞ்ச நேரம் கழிச்சா ஒத்துக்கொள்ளாது. அது மாமிசத்தினுடைய கிரியை. ஒரு நன்மை செய்யணும் தோணாதான் பவுல் சொல்லுகிறார், நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் ஒரு ஆளை பார்த்த உடனே 10 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கொடுக்கணும்னு நினைக்கிறதா சரி, கொடுக்கிற சுபாவம் என்னிடத்தில் இல்லை. அல்லேலூயா. நன்மை செய்ய வேண்டும் நினைக்கிற எண்ணம் தான் தயை, அதுக்கு பேர் தான் தயை. ஆனால் நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதான் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், நிர்பந்தமான மனுஷன் நான். தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு சத்துரு எப்போதும் கிரியை செய்து கொண்டே இருப்பான். பாவம் செய்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை சாத்தான் ஒதுக்கி அப்படியே நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்து அந்த அந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு விட்டுட்டு அவன் ஓடி போயிடுவான், நம்ம சிக்கிடுவோம். அல்லேலூயா. அதான் சொல்றான், நிர்பந்தமான மனுஷன் யார்? இந்த மரண சரீரத்திலிருந்து என்ன யார் விடுவிக்க கூடும்? அப்ப நம்ம செய்கிற தவறுக்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார்? நியாயாதிபதியாய் வரப்போகிறார். கள்ள தீர்க்கதரிசியும் மிருகமும் உயிரோடு அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறார்கள். அதுக்கு பிறகுதான் என்ன கோபமாகுது, கடைசி யுத்தம் வரும். அதுக்கு பிறகு அடுத்த நியாய தீர்ப்பு வருகிறது. அடுத்து வரும்போது 2ஆம் உயிர்த்தெழுதல் உண்டாகும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தை வாசிக்கலாம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் எதுக்குள்ளது? நியாய தீர்ப்பு. எல்லாரும் ஆதாம் முதல் இன்று வரை மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? உயிரோடு எழும்பி மேலே போயிட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோட மேலே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் சபை, அது மறுரூபமடைந்து ஆண்டவரத்தில் போயாச்சு. இவங்க எங்க வரல? இதுல வரல. எதுல? 2ஆம் உயிர்த்தெழுதல்ல வரல. இவங்க ஆண்டவரத்தில் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறாங்க. இவங்களோட கதையில் அங்க 1000 வருஷ அரசாட்சிக்கு வரணும். திரும்ப அங்க இருந்து வெகுமதிகளை வாங்கிட்டு இங்க வருவாங்க. அதில் இவங்களோட கதை அங்க முடிஞ்சிருச்சு. கோடான கோடி பேர் அங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தரோடு கூட அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி அவரோடு கூட வாழ்றாங்க. பரலோகம் ஒரு சாதாரணமான ஒரு சின்ன இடம் எல்லாம் இல்லை. அது 1500 மேல் உயரம், 1500 மேல் அகலம், 1500 மேல் ஆழம். அது கிட்டத்தட்ட நம்முடைய இந்தியாவில் 3/4 போல வரும் அந்த அளவுக்கு. அப்படிப்பட்ட பெரிய இடம். சாதாரணமாக நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஓடி போய் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருவோம், ஏதோ ஒரு சின்ன இடத்துக்கு. அப்படி இல்லை. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பெரிய திட்டங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே நியாய தீர்ப்பு வருகிறது. இந்த நியாய தீர்ப்பில் ஒரு காரியம் 11ஆம் வசனத்தை வாசி. 20ஆம் வெளிப்படுத்தல் விசேஷம் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்ப இந்த நியாய தீர்ப்பு நடக்கும் போது என்ன இருக்காது? சமுத்திரம் இருக்காது, பூமியும் வானமும் அகன்று போயின. அப்ப ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தில் நியாயாதிபதியாக இருக்கும் போது பூமி மாற்றப்படும், அந்த வானம் மாற்றப்படும். இதுக்கு மேலே ஒரு இடத்துல தான் என்ன செய்வார்? அந்த நியாய தீர்ப்புகள் நடக்க ஆரம்பிக்கும். 20ஆம் வசனம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். இன்னும் பார்க்கலாம், ஆண்டவர் ஏன் நியாய தீர்ப்புக்கு வரணும்? ஆண்டவர் எல்லாரும் ரட்சிக்கலாம் இல்லையா? எல்லாருக்கும் தான் உள்ள வர அந்த மனசு இல்லையே. அவர் என்ன செய்வார்? அல்லேலூயா. அவர் எல்லாரையும் மோசட்ட எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வராங்க. மோசையும் ஆரோனும் தேவனுடைய சித்தத்தின்படி ஜனங்களை அப்படியே நடத்திட்டு இருக்கும்போது ஜனங்களுடைய இருதயம் திரும்பவும் அந்த அடிமைத்தனத்தில் தான் போகுது. திரும்ப எகிப்து மனசால எகிப்துக்கு போறாங்க. பாருங்க, உடன்படிக்கை ஒருத்தரோடு கூட, மனசு வேறொருத்தரோட. உடன்படிக்கை ஒருவரோடு, மனசு வேறொருவரோடு. இப்ப உடன்படிக்கை கர்த்தரோடு, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த ஆண்டவர் கொண்டு வரார். கர்த்தரே நடத்துகிறார். இயேசு முன் செல்லுகிறார். மோசே ஆரோன் இருக்கிறாங்க. ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரே சொல்லி நடத்துறாரு. இதெல்லாம் நடத்தி மன்னா டெய்லி கிடைக்குது. உழைக்க வேண்டாம், ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சொன்னதை மட்டும் செஞ்சா போதும். இப்படி நடக்கும்போது அவனுடைய இருதயம் அங்க இருக்கும்போது வெள்ளரிக்காய் தின்னு, கொம்மட்டிக்காய் தின்னு, வெங்காயம் தின்னு, இறைச்சி தின்னு வந்துருச்சா? திரும்பவும் பாவம் செய்து வாழ்ந்த அந்த பாவ வாழ்க்கை தான் மனுஷனுக்கு பிடிக்குது. பரிசுத்தமாக கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்களேன், அது என்ன வாழ்க்கை! அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படி சந்தோஷம், மகிழ்ச்சியுமா, சமாதானமா இந்த சூது வாது ஒன்றும் இல்லாம கொஞ்சம் நல்ல மனசோட கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்களேன். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? எதை நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா அந்த வீட்டில் இருக்கிற புருஷன் மனைவி அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. அல்லேலூயா. அடுத்த வீட்டு காரியத்தை பேசாத எந்த குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம பிரச்சனையை விட அடுத்தவங்க பிரச்சனை எடுத்து நம்ம மேல போட்டுக்கிட்டு நம்ம தேவையில்லாம அவங்கள பத்தி பேசி பேசி நம்ம தான் பாவத்தை சம்பாதிச்சு சமாதானம் இல்லாம போகிறோமே தவிர, நான் அனுபவத்துல இருந்து பேசுறேன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. நான் திருமணம் செய்து 23 வருஷம் ஆச்சு. அவ்வளவு மகிழ்ச்சியா நான் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியின் குடும்பம். என்னன்னா, உங்க குடும்பத்தை பத்தி நானும் பேச வேண்டாம், எங்க குடும்பத்தை நீங்களும் பேச வேண்டாம். முடிஞ்சுட்டு மேட்டரு. அதுக்கு அடுத்த கதை. ஒன்று அடுத்தவங்களை பற்றி பேச வேண்டாம், நம்ம குடும்பங்களை பற்றி நம்மளும் பேச வேண்டாம். அல்லேலூயா. ஒருத்தங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும், அதோட செய்யணும். பார்த்தமா, விசாரித்தமா, செஞ்சமா, செய்ய முடியாட்டா சோத்திரம் சொல்லிட்டு வந்துடணும். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவன் அதை செஞ்சான், இதை செஞ்சான், அதனால ஆண்டவர் கொடுத்தாரு, நீ என்ன அவனோட ஓகேமா? அல்லேலூயா. நம்ம கண்ணிலே பெரிய உத்தரம் கிடக்குது. ஆண்டவர்கிட்ட போன ஆண்டவர், ஏடா உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதல்ல எடுத்து பிடுங்கி மாத்திரா, அது பெருங்கல்லா உள்ள கிடக்கு, நீ அடுத்தவண்ட கிடக்கிற தூசியை கிண்டட்டுமான்னு பார்த்துட்டு இருக்கிறிய. ஒன்ன நீ சுத்திகரி. முதல்ல நீ சுத்திகரிக்கப்பட்டாலே போதும், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ அடுத்தவங்க அதை பத்தி நீ பார்க்காத, அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. இந்த பூமியின் இந்த என்ன சொல்ற, பூமியின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகள் எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. அவன் ஆண்டவரை ஆராதிச்சாலும் சரி, ஆராதிக்கணும் சரி, அவன் கர்த்தருடையவன். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறான்னா தேவ சித்தம் இல்லாமல் ஒருவரும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறதில்லை. ஆண்டவர் ஒரு ஆராதிக்கிறன்னு சொல்றதுக்காக அவன் ஆண்டோட பிள்ளை இல்லைன்னு இல்லை, அவனும் ஆண்டோட பிள்ளை தான். ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளை இருக்கலாம். ஒருத்தன் அப்பாவை அப்பா இல்லைன்னு சொல்லுவான், ஒருத்தன் அப்பா பார்க்கும்போது குடிச்சுக்கிட்டு கல்லெடுத்து தரிப்பான். அதுக்காக மகன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெத்தவர் அவர் தானே. தாயார்கிட்ட சொல்லுவா, வரும்போது சாப்பாடுன்னு போட்டு விடு, பெத்து தொலைச்சிட்டமே இல்லையா, அப்படியா சொல்லுவார்ல. நான் மார்க்கெட்டில் பார்த்தேன், 4 பேர் கூட என்னையே கெட்ட வார்த்தை பேசினான். வீட்டுக்கு வந்தானா, இப்போதான் வந்தான் பின்வாசல் வழி, சரி சாப்பாடை போட்டு கொடு, பெத்துட்டோம் இல்லை. அல்லேலூயா. கிடைக்கும் இல்லை சாப்பாடு. அதனால ஆண்டவர் காற்று, மழை, வெயில், எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவாக தர்றது. கிறிஸ்தவனுக்கு மட்டும் ஆக்சிடென்ட் ஆறு, பாக்கி எல்லாம் காசு கொடுத்து வாங்கன்னு சொல்ல முடியுமா அவரால்? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. உலகத்திலே பிறந்த எல்லா மனுஷனும் கர்த்தருடையவர்கள். அந்த பார்வை நமக்கு வேணும். அல்லேலூயா. பார்வை நமக்கு இல்லை, அதான் பிரச்சனை. இப்போ இங்க அவனவன் செய்த நன்மைக்காக தீமைக்காக எங்க போனோம்? நம்ம சிங்காசனத்துக்கு முன்னால போனோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 9:27. ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும்
பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்கவல்லை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இதை யாரும் என்ன மாற்ற முடியாது, ஒரு மனுஷன் மாற்ற முடியாது. எபிரேயர் 9:27 தெளிவா சொல்லுது, ஒரு தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவனால் நியமிக்கப்பட்டது. அதை ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அப்படின்னா நான் மரிக்க மாட்டேன், நான் இங்கே தான் படுத்து கிடப்பேன்னு சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மீதினால, 80 வருஷம் அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமும். அல்லேலூயா. அதனால முன்ன போறவங்க எல்லாரும் யாரு? பாக்கியவான்கள். அல்லேலூயா. மரிச்சிட்டா கதை முடிஞ்சு, அவன் பேர் முதலாய் மறக்கப்பட்டு போய்விடும். அதுக்கு பிறகு யார் என்ன செய்ய முடியாது, அவர் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நம்ம வித்தைகள் எல்லாம் எப்ப காட்டணும் தெரியுமா? உயிரோட இருக்கும்போது காட்டணும். அல்லேலூயா. நம்ம எதை செஞ்சாலும் உயிரோட இருக்கும்போது செய்யணும். செத்த பிறகுமே செய்ய முடியாது. உயிரோட இருக்கும்போது பொண்டாட்டியை போட்டு அடிச்சுட்டு செத்த பிறகு வந்து ஐயோ நான் அடிச்சுட்டேன் அங்கே போய் கிடந்து அங்கே அடிச்சுட்டு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இருக்கும்போது என்ன செய்யணும்? நேசித்து பழக வேண்டும். அல்லேலூயா. நிறைய வீட்டில் பிரச்சனையே அன்பு இல்லாதான் பாடுறோம். அன்பு இருந்தா என்ன ஆயிருக்கும்? குடும்பம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வம்பு தான். ஆண்டவர் அன்பாருன்னு சொன்னா இல்லை நான் வம்பா தான் இருப்பேன்னு சொல்றது. அப்ப அந்த அன்பு இல்லாம போனபடினால்தான் ஆவியானவர் தேவ அன்பை ஊற்றி பார்க்கிறாரு. அந்த தேவ அன்பு உள்ள வரும்போதாவது ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவி, என்னையே இந்த ஆண்டவர் நேசித்தாரு, எனக்கு ஏன் இந்த மனைவியை நேசிக்க கூடாது, எனக்கு ஏன் என் பிள்ளை நேசிக்க கூடாது, எனக்கு ஏன் சகோதரர் நேசிக்க கூடாது என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்தாலே நம்முடைய வாழ்க்கை சீர்படும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. ஆனா அதான் நம்மகிட்ட இல்லையே. ஆண்டவர் நம்ம பாவத்தை மட்டும் மன்னிக்கணும், நம்ம பாவத்தை மட்டும் மன்னிக்கணும், நமக்கு மட்டும் நோய் வரக்கூடாது. பொண்டாட்டி நோய் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சகோதரனுக்கு நோய் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் நோய் வரக்கூடாது, நான் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவன் எப்படி போனாலும் சரி. இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம எப்படி நல்லா இருப்போம்? அல்லேலூயா. கொடுக்கிறவர் கொடுக்கிறாரு, நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம பிரச்சனை நமக்கு என்ன தாராரு அதை வாங்கிட்டு போக பார்க்கணும். அல்லேலூயா. எல்லாரும் போய் கை நீட்டுறாங்க, நமக்கு என்ன தாராரோ, நம்மளை எப்படி உலகத்தில் வைக்க ஆண்டவருக்கு சித்தமாக இருக்கோ அப்படி உட்காந்துட்டு போயிடணும். ஆனால் கர்த்தர் பிரதிபலன் தரும்போது தருவார். அல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும் போது ஆண்டவர் எதுக்கு இந்த ரோட்ல எல்லாம் சிலவங்க போவாங்க பாருங்க, கஷ்டமா இருக்க மனசுக்கு அது ஒரு பக்கம். ஆனாலும் எதுக்கு தெரியுமா? ஒன்னா இப்படி மாத்திரக்கு ரொம்ப நேராகாதனாக்க ஆண்டவர் நமக்கு சொல்றது. அல்லேலூயா. உன்னை பிச்சை எடுக்க விடாம, உன்னை கைகால் ஊனம் இல்லாம, உன்னை எல்லா காரியங்களும் வேலையெல்லாம் செய்ய நல்லா தந்து, நேரத்தில் சாப்பாடு தந்து, உன்னை நல்லா ட்ரெஸ் பண்ண வச்சு, உன்னை இப்படியே எல்லா வசதி வாய்ப்பு தந்து உன்னை அப்படி இப்படி வச்சிருக்கிறது எதுக்குன்னு சொன்னா, அவனை பார்க்கும்போது நீ மற்றவன் நினைக்கிறதுக்கு இல்லை, எனக்கு இப்படி நிலைமை வரணும்னா ஒரு நிமிஷம் ஆண்டவர் நினைச்சா எனக்கு இப்படி நிலைமை வரணும் நினைக்கிறதுக்கு தான் கர்த்தர் அவங்களெல்லாம் கண்ணு முன்னால காட்டுறது. அல்லேலூயா. இதை பார்த்தாவது மனுஷன் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்பட்டு திருந்தணும், மனம் திருந்தணும். அவனை பார்க்கும்போது ஆண்டவரே என்னை இப்படி இந்த மாதிரி இல்லை, எனக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க, நல்லா தான் வச்சிருக்கிறீங்க. நமக்கு மொத்தம் 3 பிரச்சனை தாங்க, மொத்தத்தில் 3 பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணாதவனுக்கு ஒரு பொண்டாட்டி, வீடு இல்லாதவனுக்கு ஒரு வீடு, வேலை இல்லாதவனுக்கு ஒரு வேலை. வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா உலகத்தில்? இந்த 3க்கு தானே உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம் இல்லையா? பரலோகத்து போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவரை ஆத்ம சுத்திகரிப்பை தாரும், ஆவியை தாரும், வரங்களை தாரும், வல்லமை தாரும், அபிஷேகத்தை தாரும், அதை தாரும், அதை கேட்குறோமா? அதுக்கு உபவாசம் போடுறோமா? இல்லை. 10 வருஷம் எப்போ வீடு தருவார்? நீ தாரன் அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு போனார்ல, இது வரைக்கும் வரல, என்னைக்கு தருவார்? இதான நம்ம ஏக்கம் இல்லையா? அரசாங்கத்தில் வேலை கொடுத்தா லஞ்சம் வாங்கி கெட்டு போன அவர் தெரிஞ்சா நமக்கு பிரைவேட்டில் வேலை தராரு. அல்லேலூயா. முக்கால்வாசி வேறு அரசாங்கத்தில் நான் நிறைய பார்க்குறதுல இந்த லஞ்சம் வாங்குறதுல பிடிபறல பார்த்தா கிறிஸ்தவ பேருள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. கேவலமாக இருக்குது நமக்கு கிறிஸ்தவன்னு சொல்கிறதுக்கு. அல்லேலூயா. விசுவாசிகளாக இருக்கிறாங்க, நல்ல ஆலயத்துக்கு போகிற நல்லா செய்கிறாங்க. லஞ்சம் வாங்குறதுல பார்த்தாலும் ஆம்பளை காட்டில் பொம்பளை ரொம்ப மோசம். சில இடத்துல நம்ம ஆஃபீஸ்களில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
ஏன் இவ்வளோ துணிகரமாக வாங்குறாங்கன்னு தெரியல. வேஷமாகவே திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து கொள்ளுகிறான். அதை யார் வாரிட்டு போவான்னு அவனுக்கே தெரியாது. ஆனாலும் இருதயம் அடங்காது. மனைவி சொல்லுவாங்க 10,000 வேணா அவர் ஆற்றுவாங்க, இங்கே உட்காந்துருப்பாங்க. எவன்டா வருவா? யார் வந்து எனக்கு செத்தாலும் பிரச்சனை இல்லை. ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, எங்கே பார்த்தாலும் அந்த 10 ரூபா கொடுக்குறோன்னா சில நேரம் 10 ரூபாய்க்காக 1000 ரூபாய்க்கு வேலை செய்வாங்க. அந்த 10 ரூபா கொடுக்குறோன்னா 10,000 ரூபாய்க்கு அலக்கழிச்சு போடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தரால நிறைய பேருக்கு அரசாங்கத்தில் வேலையை கொடுக்கறது இல்லை. இவனை வேலைக்கு விட்டவனு சொன்னால் கொஞ்ச நாள் இவன் சீர்கிட்டு போயிடுவான். நீ இப்படி இருந்தால் அப்போ அது கர்த்தருக்கு தெரியும். எல்லாரோட இருதயத்தின் யோசனை எண்ணம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் சிறுமையானவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து என்ன செய்யற உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்காரும்படி செய்கிற ஆண்டவர். அதை அனுபவிச்சவன் நான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவன்கிட்ட பேசுறேன். கர்த்தர் நியாயாதிபதி. நம்முடைய இருதயத்தை எல்லாம் பார்ப்பார், வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்போ என்ன செய்வார்? காரியத்தை நம்ம வழியை கொடுக்க மாட்டோமே. கொடுத்தா தானே பிரச்சனை. வழியை கொடுத்தா அவர் சொல்கிறபடி நடக்க முடியும். வழியை கொடுத்தா அவர் சொல்லுகிறபடி தான் நடக்க முடியும். நம்ம விருப்பத்தில் நடக்க முடியாது. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக சொல்லணும்னா அவர் போகணும் இல்லை, அவருக்கு பின்னால் தானே போக முடியும். அவர் போகிற வழியில் தான் நம்ம போக முடியும், நடத்துகிற வழியில் தான் போக முடியும். சமூகம் முன்னால் போனோம்னா நம்ம பின்னால் போய்த்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. நமக்கு அதில் தான் பிரச்சனை. வசனம் எல்லாம் சரிதான், விசுவாசம் எல்லாம் சரிதான், அது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படுகிறது இல்லை. ரோமர் 14 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 14 அதிகாரம் 10 வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே. இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் எங்க போய் நிற்கணும்? ஆமா, நமக்கு ஒரு சின்ன ஒரு இல்லையா, ஒரு 15 பவுனில் கெட்டுத்தாலி போட்டு ஒரு அம்மா, 5 பவுனில் கெட்டுத்தாலி போட்டு அம்மா பார்க்கும்போது எப்படி இருக்குமா? நார்மலாக நான் ஹியூமன் இல்லையா, ஒரு ஹியூமன். நல்ல கோட்டு சூட்டு போட்டிருக்கிற ஒரு ஆள், ஒரு நார்மலான ட்ரெஸ் போட்டிருக்கிற ஆளை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? ஹியூமனில் என்ன தோணும் இல்லையா? சபையில் நல்ல டீசெண்டாக நல்லா சோட்டு கூட்டெல்லாம் போட்டு ரொம்ப அப்படி வந்த ஒரு விசுவாசி வந்துட்டாருன்னா, பாஸ்டரையா சீட்டை போட்டு இங்கே கொடுப்பாங்க, உட்காருங்க ஐயா, நீங்கள் இங்கே தான் உட்காரணும். கொரிந்தியரில் பவுல தெளிவாக சொல்கிறாரு. ஒரு ஏழை விவசாயி வந்தால் அவர் அங்கே சீட்டு இல்லையா, அங்கே கீழே உட்காருங்க பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன இருக்கு? பேதமை. பேதமை இருக்கு. எதை பார்த்து நம்ம என்ன கணக்கு போடுறோம்? எதை பார்த்து கணக்கு போடுறோம்? வெளியே இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்து. அல்லேலூயா. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பார். வாட்ட சாட்டமுள்ள ஈசாய்க்கு 7 பிள்ளையை கர்த்தர் எடுக்கல, எங்கேயோ புறக்கணிக்கப்பட்டு கிடந்த தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் தாவீதோட கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தால், இவன் 7 பேரும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் இல்லை. ஆளுதான் வாட்ட சாட்டம், ஆனால் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அதைத்தான் பார்ப்பார். உன் இருதயம் எப்படி இருக்கு, உன் இருதயம் எப்படி இருக்கு, அதான் கர்த்தர் பார்ப்பார். அவர் எல்லாரும் நம்ம என்ன செய்யணும்? அதனால என்ன செய்யக்கூடாது? நம்ம சகோதரனை அற்பமாய் எண்ணக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஒரு மனுஷனை சாதாரண நினைப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு அவன் நிலைமை வேற மாதிரி போயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படி சுலோவா தாவீது ஆண்டவர் எப்படி விருத்தியடை செஞ்சார் தெரியுமா? ஆவியானவர் எப்ப அவனை சாமுவேல் வந்து தைல கொம்ப கொண்டு எப்ப அபிஷேகம் பண்ணாரோ, சவுல குப்பியில அபிஷேகம் பண்ணார் இல்லையா? சவுல குப்பி எடுத்து அபிஷேகம், குப்பியில தைலம் கொண்டு வந்தாரு. ஆனால் தாவீது கொம்புல தைலம் கொண்டு வந்தார். தாவீது அபிஷேகம் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரோடு தங்கி இருந்தார். அல்லேலூயா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென். அப்போ ஒரு கிறிஸ்துவனுடைய விருத்தி எப்படி இருக்குன்னா, நாளுக்கு நாள் தான் விருத்தி. அல்லேலூயா. ஆவியானவர் கூட தான் இருப்பார், ஆனால் அவர் ரொம்ப தெளிவாக கவனமாக தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்துட்டு வருவார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக நியமிக்கப்பட்டவன். அபிஷேகம், அதான் அபிஷேகம். ராஜா உடனே ஆயிட்டாரா? இல்லை. யூதாவை 7.5 வருஷம் ஆண்டார். சமஸ்த இஸ்ரவேல் ஆகிறதுக்கு அப்படியே வர வேண்டியது இருந்தது. அல்லேலூயா.
அப்னேர் எப்போ வந்து தாவீதை சந்திக்கிறாரோ அப்போ தான் 7.5 வருஷம் என்ன செஞ்சார்? அதே சின்ன கூட்டத்துக்கு தான் ராஜா. அபிஷேகம் யாது? பெருங்கூட்டத்துக்கு. ஆனால் கொஞ்ச நாள் இதில் நடத்துகிறாரு, இதில் தான் நடத்துகிறார். ஏன்னா கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இங்கே இருந்தால் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீ சிறுமைப்படுத்தி கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அந்த சிறுமையில இருந்து நீ கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கிறதுங்கிறத நீ முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் மட்டும் போதும், பாக்கி எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இல்லாம பாக்கி என்ன செஞ்சாலும் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அவர் யெகோவா ஈரே, உன் காரியங்கள் தேவ பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அது இருக்கிற தேவ பர்வதத்தில், உன் பிரச்சனை இருக்கிற தேவ பர்வதத்தில், உன் போராட்டம் இருக்கிற தேவ பர்வதத்தில், உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிற காரியம் இருக்கிற தேவ பர்வதத்தில், அது எப்போ போகணும்னு சொன்னா தேவ சமூகத்தில் நீ போய் நிற்கும் பொழுது அங்கே உனக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. உன் பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, அவருக்கும் தான் பிரச்சனை. அல்லேலூயா. உன் காரியத்தை வாக்கிய செய்வேன்னு சொன்னா பிரச்சனை உனக்கு மட்டும் இல்லை, அவருக்கு தான் பிரச்சனை. காரியத்தை வாக்கிய செய்வேன்னு சொன்னார்ல, செய்யணும் இல்லை, அப்போ அவர் செய்யணும் இல்லை, அவருக்கு வழியை உருவாக்கணும் இல்லை. ஆமென். பிரச்சனையோடு தேவ சமூகத்தில் நீங்கள் முழங்கால் போடும்போது பிரச்சனைக்கான பரிகாரம் என்ன செய்கிறார்? அங்கேருந்து பரிகாரத்தை அவர் தயார் பண்ணுறாரு. ஆனால் நீ எத்த வேண்டிய இடம் எத்தும் பொழுதுதான் காரியங்கள் நமக்கு வெளிப்படும். அல்லேலூயா. பலிபீடத்தில் போய் நின்னாலும் ஆபிரகாமுக்கு ஆடு வெளிப்படலை, மகனை தூக்கி கட்டி வச்ச வரவும் வெளிப்படலை, கையை ஓங்குற வரைக்கும் வெளிப்படலை. எப்ப கை ஓங்குனாரோ அப்போதான் வெளிப்பட்டது. அல்லேலூயா. மலைக்கு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போன உடனே தேவ சபைக்குள்ள உள்ள வந்த உடனே அற்புதம் நடக்கல. உன்னை உள்ள வர சொன்ன உடனே அற்புதம் நடக்காது. ஆண்டவர் சபைக்கு வர சொல்றாரு, நீ வா. வந்த உடனே அற்புதம் நடக்கல. ஆனா வந்ததுக்கு விசுவாசத்தோடு தான் வந்தேன், எனக்கு இங்க வந்த அற்புதம் நடக்கணும் தான் வந்தேன். ஆனா கர்த்தர் உன்னுடைய அற்புதத்தின் வேலையை அவருடைய கருத்துல வைத்திருக்கிறார். அவர் விரும்புகிற நேரத்தில் சொல்லுகிற நேரம் வரைக்கும் நீ அதை காணல. ஆனா எப்ப நீ நடக்காதோன்னு நினைச்சு உன் காரியத்தை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் போட்டியோ அப்பதான் அற்புதம். அப்பதான் அற்புதம். அற்புதர் இங்கதான் இருக்கிறார், அது கண்ணுக்கு தெரியல, ஆனால் அவர் அற்புதம் செய்கிறவர். அல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர். அவர் என்ன செய்ய மாட்டார்? நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தகப்பன் சொன்னதை செய்கிறவர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். அவர் கைவிட மாட்டார். கைவிடுகிற தேவன் அல்ல. இப்போ நாம் எல்லாரும் எங்கே செய்ய நிற்கணும்? கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கணும். அப்போ நம்ம சகோதரனை நம்ம என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. நியாயம் செய்கிற அதிகாரம் இயேசுவுக்கு தான். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தில் மனு குலத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி பிதாவிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த உலகத்தில் நான் வந்துடுறேன், இவங்களுக்காக நான் மறிக்கிறேன், ஒரு சான்ஸ் தாருங்க, நான் இங்கே என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்னு சொல்லி அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு மரண பயத்தில் இருக்கிற நம்ம எல்லாரையும் மீட்கும்படி என்ன செஞ்சார்? தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் காரியத்தை ஏற்றெடுத்த பிறகு கெத்செமனேல வந்து பிடிக்கிறாங்க. ஏசு நினைச்சா ஒரு செகண்ட் தான், ஒருத்தனும் மிஞ்சி இருக்க மாட்டான். அப்போ நம்ம தான் நினைச்சார். அல்லேலூயா. நான் மறுமையில கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லி வாக்கு சொல்லிட்டேனே, இந்த கோடி ஜனங்கள் இருக்கிறத எப்படி என்னுடைய அதிகாரத்தை காட்டுறது? முடிய ஒருத்தன் பிடுங்குறான், என் ஆண்டவர் அமைதியாக நின்னாரு. பிரதான ஆசிரியருக்கு இப்படியா உத்தரவு செய்யணும்னு சொல்லிட்டு அடித்தான், சவுட்டில் கணத்தில் அடித்தான். ஆண்டவர் சத்தம் காட்டலை. சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அப்படியே என் ஆண்டவர் நின்றார். அல்லேலூயா. எதுக்காக? உங்களை என்னையும் பரலோகத்தில் கூட சேர்க்கிறதற்காக. ஆமென். அவர் அவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சு வசனத்தை சொல்லிட்டு சொல்றாரு, நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் சொல்லிய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா. வசனத்தினால்தான் நியாயம் தீர்ப்பு செய்வார். நான் சொல்ற வசனம் தான் நியாயம் தீர்க்கும், நான் உங்களை நியாயம் தீர்க்க செய்ய மாட்டேன். சோதோம் கொமோரால ஜட்ஜ்மெண்ட் வருது, சோதோம் கொமோரா அக்கிரமம் பெருகுது. ஆண்டவர் கீழே இறங்கி வர்றாரு. அவர் கண் கண்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டார். நீங்கள் சொன்னது, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன் எப்போ பார்த்தா எனக்கு பிரச்சனை பண்ணுறான், மந்திரமதம் சேசார், ஆண்டவரே அவனை நீங்கள் எப்படியாவது அழிச்சு உடச்சி போடுறோன்னு சொல்லிட்டு அங்கே போகிறதெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டார்? அதெல்லாம் கேட்க மாட்டார். ஆமென். அவர் விசாரிப்பார். விசாரணை நாளில் அவர் விசாரிப்பார். கண் கண்டபடி நம்ம சொல்கிற, நம்ம ஆண்டவருக்கு பிள்ளை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு அடுத்தவங்களுக்கெல்லாம் அப்படின்னு செய்ய மாட்டார். அல்லேலூயா. அது நம்ம செய்வோம். நமக்கு வேண்டப்பட்டவங்க 4 பேர் வந்து பாஸ்டர் ஆரோன் இப்படி செய்யணும்னு சொன்னால் பாஸ்டர் ஆரோன் உடனே அப்படின்றவார். ஏன்னா
வந்தவங்க வேண்டப்பட்டவங்க ஆச்சா, பீலேயம் செஞ்சது மாதிரி. அல்லேலூயா. நம்ம மாறிடுவோம், நம்ம மனுஷன், ஹியூமன். கர்த்தர் மாற மாட்டார், அவர் நிலையானவர். அல்லேலூயா. அவர் ஸ்திரமானவர். அவர் அவர்கிட்ட என்ன இல்லை, மாற்றம் என்பதே கிடையாது. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தேவன். அவர் அப்படித்தான் இருப்பார். நம்ம மாறிடுவோம். இப்போ யோவான் 5:22 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும் படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நியாயம் செய்யலாம் இல்லையா? அவர் தான் பெரியவர். ஆனால் அவர் தாமே நியாயம் செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். அதான் சொல்ற, ரட்சகராக வந்தவர் இந்நியாயாதிபதியாய் வருவார். இப்போ நம்ம அவரை ஏமாத்தலாம். இப்போ ஏமாற்றி தூரம் போனாலும் கொஞ்ச நாள் போன பிறகு இந்த இளைய குமாரன் அந்த தகப்பன் காத்திருந்தது போல இவன் திரும்பி வருவான். ஒரு அடி கொடுத்து பார்ப்போம், திரும்பி வருவான். காலை முறிச்சு பார்ப்போம், திரும்பி வருவான். கையையும் கூட முறிச்சு பார்ப்போம், திரும்பி வருவான். எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம். எப்படியாவது கடைசியில் ஒன்றும் இல்லாதவனாவது கொண்டு உள்ள சேர்த்துற முடியுமானதை அவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஒன்றுன்னா எடுத்து பார்ப்பார். எங்கே அடித்தா இவன் திரும்புவான்னு பார்ப்பார். எங்கேயாவது கடைசியில் வழி இல்லாமல் இனி மாட்டம் பாருங்க சிலது. அல்லேலூயா. எவ்வளோ ஓட முடியுமோ ஓடும். கடைசி இனி ஓடக்கு வழியே இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு அன்னையே வந்திருந்துருக்கலாம், பிரச்சனை எல்லாம் போயிருந்துருக்கும். அல்லேலூயா. ஆனால் எல்லாம் பட்டு தான் சிலது வரும். சிலது பட்ட வரும், சிலது சொன்ன உடனே கேட்டுரும். சிலது சொன்னால் எல்லாம் கேட்காது. சிலதுக்கு 2 கொடுக்கணும். சிலது எப்படி பட்டாலும் கேட்காது, திருந்தாது. பிறகு தானாக யோசித்துட்டு வரும். இனி இயேசு அற்புதம் செய்தால் மட்டும்தான் முடியுங்கிற நிலைமை வரும் பாருங்க, அப்போ வரும். அல்லேலூயா. அது அப்பமே சொல்லிடே, உனக்கு இப்படி வரப்போகுது, நீ சீக்கிரமாக பேழைக்குள்ளே வந்து ஏறு. பேழையை கட்டியாச்சு, வாசல் வைக்க போகிறோம், ஜன்னல் வச்சாச்சு, வாசல் எல்லாம் என்ன செய்ய மாட்டியாச்சு, லாக்கு போட போகிறோம், டைம் ஆயாச்சு, உள்ள வா உள்ள வா உள்ள வான்னு சொன்னால் கெட்டின கொத்தனார் கூட உள்ள வரல. அல்லேலூயா. ஆசாரியாரும் உள்ள வரல. ஆமென். ஓடுது. கிழவருக்கு வேற வேலை இல்லை. அல்லேலூயா. அவர் இப்படி தான் என்ன செய்வார், எதையா செஞ்சுட்டு நடப்பார். ஆண்டவர் சொன்ன நேரத்தில் யார், அதான் சொல்ல, திருடனை போல வருவேன், மின்னலை போல வருவேன். அவர் வர வேலையை யாருமே அறிய முடியாது. அவர் வரல நம்மளை தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. அவர் வரலன்னா பிரச்சனை இல்லை, அவர் நம்மளை தூக்கிட்டு போயிடுவார். அதான பிரச்சனை. ஆமே. நீ இருந்தது போதும்ப்பா, இனி இருந்தால் பூமிக்கு பாரம் ஆயிடுவேன், எனக்கும் பாரம் ஆயிடுவேன். அதுக்கு ஒரு காரியம் செய், சீக்கிரமாக இங்கே வந்துடு. ஒரு பரிசுத்தவனுடைய அழிவை ஆண்டவர் பார்க்க விட மாட்டார். அல்லேலூயா. சில பரிசுத்தவான்களெல்லாம் சீக்கிரமாக அப்படி போயிடுவாங்க. நம்ம எல்லாம் பார்த்து இன்னும் வேலை முடியலை. அல்லேலூயா. நம்ம இன்னும் ஒழுங்காக வேலைகளை செய்யலை. வேலை நிறைவாகிற வரை என்ன செய்ய முடியாது, இங்கேருந்து போக முடியாது. வேலையை செய்து முடிச்சு தாண்டா நீ வாங்கின வருவேன். அது வரைக்கும் நீ இங்கே இருந்தாகணும். நல்ல வேலை செஞ்சோன்னே சீக்கிரமாக கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. சாட்சியின் பூரணமாகும் போது கர்த்தர் 30 வயசானாலும் சரி, 40 ஆனாலும் சரி, 50 கொண்டு போயிடுவார். சிலதெல்லாம் போட்டு 80, 90 ஆனாலும் விட மாட்டார். இன்னும் முடியலை, கிடக்கட்டு உள்ள. அல்லேலூயா. ஆனால் கிருபையால் நம்ம என்ன செஞ்சிருக்கார், இன்னைக்கு வைத்திருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரே தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அப்ப அவருடைய நியாய தீர்ப்புகள் எங்க விளங்கும்? பூமி எங்கும் விளங்கும். சங்கீதம் 119, 120 வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் அதிகாரம் 120வது வசனம். உமக்கு பயப்படுகிற பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். அல்லேலூயா. உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுகிறேன். மனுஷன் தேவனோடு ஒருபோது எதிர்த்து நிற்க முடியாது. நம்ம சிருஷ்டி, அவர் சிருஷ்டிகர். நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் பலங்காட்ட முடியாது இல்லையா? நம்முடைய நியாயத்தை எல்லாம் ஆண்டவரத்தில் போய் சொல்ல முடியாது.
யோபுட்ட யோபு சொன்னார் இல்லையா, யோபு சொல்லி சொல்லி யோபுக்கு மனக்குமரில் அப்படியே தூக்கி வச்சிருக்கிறாரு. யோபுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியத்தையும் பார்த்துட்டு யோபு கொடுத்த ஆண்டவர் தான் சாட்சி கொடுக்குறாரு. யோபு போல ஒரு நல்ல மனுஷன் ஆண்டவர் தான் சாட்சி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, யோபு அந்த உள்ள குமரில் வச்சு என் தேவனை நான் எங்கே பார்ப்பேன், நான் எதில் குறை உள்ளவனாக இருந்தேன், நான் என்ன தப்பு பண்ணினேன், எனக்கு அதை சொல்லும், என் தேவனை சந்தித்தால் நலமாக இருக்கு, நான் எங்கே போவேன், அவர் எங்கே போய் பார்க்க முடியும். யோபு கடந்து அந்த அவருக்கு சூழ்நிலையில இருந்து அவர் யோசிக்கிறார். ஆனால் கர்த்தர் யோபுட்ட சொல்றாரு, நீ என்ன செய், அறையை கட்டிக்கொள், நான் கேட்பேன், இப்போ நீ பதில் சொல்லணும். நீ இவ்வளவு நாள் என்னெல்லாம் பேசின, என்ன அல்லேலூயா, நீ என்னெல்லாம், அவருக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, நான் எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறது, எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறது, எத்தனை பாஸ்டர்மாட்ட தலையை கொடுக்கறது, என்னெல்லாம் செஞ்ச போகிறோம் இது வரைக்கும் அப்படின்னு என்னெல்லாம் சொன்ன, நான் கேட்குறத நீ என்ன செய்ய, நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் பூமிக்கு அஸ்திவார கல்ல மூலக்கல்ல வைக்கச்சில நீ எங்கே இருந்தன்னு கேட்டார். மனுஷன் ஆடி போயிட்டான். அல்லேலூயா. நான் அதுக்கு நூலை போட்டேன், கடைக்கோடி எல்லையை குறிச்சேன், அப்போ நீ எங்கே இருந்தன்னு கேட்டார். அதுக்கு தூணாதாரத்தை வச்சேனே எங்கே இருந்தன்னு கேட்டார். அதை அப்படி தூணில் அப்படியே வட்டச்சக்கரம் வச்சேனே எங்கே இருந்தன்னு கேட்டார். பதில் பேச முடியுமா? ஏன் நாளை காட்டில் ஓன் நாள் கூடுனதா, நீ எனக்கு முன்னே இருக்குதியா, வரையாடு ஈனுங்கான தெரியுமா, எனக்கு காட்டுக்கலை தண்ணிச்சா தெரிய விட்டவன் யார், அப்படி இப்படின்னு தொடங்கினார். மனுஷன் வளர்த்து போயிட்டார். அல்லேலூயா. நம்ம சின்ன பிரச்சனைக்கு வேண்டி தான் கூப்பாடு போட்டு நடக்கிறோம். அவருக்கு பிரச்சனை பெரும் பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய திட்டமும் அவருடைய சித்தமும் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நம்மளை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து. தேவனுக்காக நில்லுங்க. கர்த்தர் உங்களை, எங்கள் பிள்ளைகளை அவர் உயர்த்துவாருங்க. சந்ததிகளை தந்து அவரில் ஆகாரம் கொடுக்குற நீங்களா கொடுக்குறீங்க? உங்கள் பிள்ளை அதிகாரி ஆகணுமா, உங்கள் பிள்ளை பிரதமர் ஆகணுமா, உங்கள் பிள்ளை சயின்டிஸ்ட் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, ஊழியக்காரன் ஆகணுமா, தீர்க்கதரிசி ஆகணுமா தீர்மானிக்கிறது அவர் இல்லையா? பிறக்கும்போது வேணால் குடும்பம் வேணால் தரித்திரமாக இருக்கும், பார்க்காதுங்க. கஞ்சி கொடுக்க வழி இல்லாமல் இருக்கும், பார்க்காதுங்க. சில நேரத்தில் அந்த பிள்ளை அப்படி வளர்ந்தாதான் நல்ல பிள்ளையாக வளரும். அல்லேலூயா. எல்லா சுக சௌகரியத்தையும் கொடுத்தீங்கன்னா கெட்டு போயிடும் பிள்ளைங்க. சில நேரத்தில் உங்களை நடத்துகிற வழியில் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவனை உருவாக்குறது கர்த்தர். அவனுடைய ஆத்மா தேவனோடு சேர்ந்துட்டு சொன்னால் அவர் அவனை உயர்த்துவார், அவர் அவனை போதிப்பார், அவர் அவனை வழி நடத்துவார். ஏலி சரியில்லைன்னா சாமுவேலை கொண்டு விடுவார். சின்ன பிள்ளைகிட்ட தான் பேசினார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏலிட்ட சொல்லலை, சொல்லி பிரயோஜனம் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்க மாட்டேங்கிறான். நடக்கிற காரியம் தெரியுது, அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. கர்த்தர் ஒன்றுமே சொல்லலையே. சாமுவேல் அண்ணாள கர்ப்பத்தை 20 வருஷம் அடைச்சி வச்சுட்டார். ஏன்? எனக்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக புலம்பி அழுகிறோம் கர்ப்பத்தின் கனிக்காக. கர்த்தர் தாமதித்தாலும் தருவார். ஆமென். தேவ திட்டத்தின்படி தந்தால் தாமதமானாலும் காத்திருக்கணும். அல்லேலூயா. அவசரப்பட்டு போனால் சில நேரத்தில் சிக்கலாயிரும். ஒரு அம்மா அவசரப்பட்டு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை உலகத்தில். சும்மா இருந்த வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்தார் ஆரான்ல இருந்து. ஆபிரகாமே வாடா, நமக்கு போவோம், கானான் ஒரு இடம் இருக்குது, நான் காட்டித்தரேன், அங்கே போய் நான் ஒன்று ஆசிரியப்பண்ணு கூப்பிட்டு வந்தார். இந்த அம்மா வழியில் வந்து பதுக்கு இந்த இவரு கூட நடந்து இத்தனை வருஷம் ஆச்சு, பிள்ளைங்க இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு 3 ஒரு ஐடியா போட்டுச்சு. மெசப்பட்டோமிய கல்ச்சர் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க, அடிமை பண்ண முடிஞ்சா மேட்ரு. அவசரப்பட்டாங்கல்ல. ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார், நான் உனக்கு உன் மனைவி தான் பிள்ளை பிறந்து தருவா, அதான் சந்ததி, ஏன் சந்ததி. அல்லேலூயா. நீ குறுக்கு வழியை தேடாத. ஆனால் அதுக்கு சில காலங்கள் தேவைப்பட்டது. கல்தைய பழக்க வழக்கம் எல்லாம் மாற வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. அவன் வனாந்தரத்தில் அலைஞ்சு திரிஞ்சு அவன் அவர் நடத்துகிற ஆண்டவர் யாருன்னு ஆபிரகாம் தெளிவாக அறிய வேண்டிய சில காரியங்கள் இருந்து, அவன் உண்மை உள்ளவனாக மாற வேண்டிய சில காரியங்கள் இருந்து அவன்கிட்ட. அது வரைக்கும் கர்த்தர் என்ன செஞ்சார்? தாமதப்படுத்தின, கொடுக்காமல் இருந்தார். கொடுத்தாருல்ல. அண்ணாள கற்பத்தை அடைச்சார். எதுக்கு? அவருக்கு சாமுவேல் வேணும். ஆனால் சாமுவேல் உடனே வந்தால் சிக்கன் இந்த பயிரை அடிச்சு கொண்டு போடானுவேன். அல்லேலூயா. சாமுவேல் உடனே உள்ளே விட முடியாது. சாமுவேல் எப்போ தேவையோ அப்போ தான் உள்ளே கொண்டு விட இங்கே வர முடியும் ஆலயத்தில். அப்போ அது வரைக்கும் யார் கற்பத்தை பெண்ணால் கிடச்சிட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அவள் தாங்கிக்கிட மாட்டா. ஆனால் அண்ணா தாங்குவா. அல்லேலூயா. அண்ணா அழுதாலும் தாங்குவா, அவள் புலம்புனாலும் தாங்குவா, அவள் சமாதானம் இல்லாட்டாலும் தாங்குவா. அவள் தாங்கோட கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவள் வேற யாரையும் நம்ப மாட்டா. என்னத்தான் நம்புவான்னு கர்த்தருக்கு தெரியும். அவள் தருகிறவரை நான் பொறுமையாக இருப்பேன் அண்ணாளுக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சிருந்தாரு? அடைச்சி வச்சாரு. ஆனால் அவள் பொறுத்தனை சொல்ல, அப்புறம் 1 சாமுவேலில் போய்
நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால். கேள்வி ரொம்ப சூப்பராக கேட்பா. அவள் கேட்டதனுடைய நிந்தை நீங்கும்படி. அவளுக்கு நிந்தை சக்களத்தை என்ன செய்யணும்? எல்லாரும் இல்லை இல்லைன்னு ஒரு மாதிரி பேசுவோம். நம்ம வீட்டில் எல்லாம் என்ன செய்வோம்? நம்ம பழைய காலத்தில் நிறைய கேட்டிருக்கேன். கோழி இன்னும் முட்டை போட மாட்டாங்க, மாடு இன்னும் பிரசவிக்க மாட்டாங்க. யாரை மருமகளை சொல்கிறது? நேரே சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் டெலிவரி கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொன்னால், பிள்ளை பிறக்கிற கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொன்னால், மலட்டு ஆடை கொண்டு கட்டிட்டு வந்திருக்கான் பையன். எப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? நேராக சொல்ல மாட்டேன். அந்த பிள்ளை அதோட நொந்து அப்படியே உருகி போகும். அந்த மாமியார் மாதிரிலாம் இருக்கிறாங்க. அவ்வளோ சாதாரணமான ஆட்கள் எல்லாம் கிடையாது நம்ம ஊரில். அப்படியே பேசுவாங்க பாருங்கள். அந்த கோழியை ரொம்ப நாளாக முட்டை போடாமல் நடக்குது. அந்த அம்மா அப்போ தான் போயிருக்கோம். அதில் மைனியாட்ட கதை பேசிட்டு நிப்பா. நான் கேட்டிருக்கேன் நிறைய கதை. இல்லை அதெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு அனுபவத்தில் தான் சொல்கிறேன், சும்மா எல்லாம் பேச மாட்டேன். அல்லேலூயா. இந்த மாடு எத்தனை லிட்டர் இந்த ஆடை கொண்டு கட்டணும் இன்னும் சேர மாட்டேங்குது. சூசகமாக சொல்லுவாங்க. ஆடு கொண்டு போகிற பக்கத்து வீட்டுக்காரன், ஆனால் சொல்கிறது மருமகளை. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆட்களை கூட நம்ம பிள்ளைங்க குடும்பம் நடத்திக்கிறாங்க தெரியும் அந்த காலத்தில். பெரிய கஷ்டம். ஆமேன், போகட்டும். இங்கே அன்னால கற்பத்தை கருத்தை அடைக்கிறாரு. நேரம் வரும்போது கருத்தை தந்த கேட்குற பாருங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் நான் அவனை கர்த்தருக்காக என்னைக்கு நசரேனாக வளர்ப்பேன். ஆமே. அந்த அம்மா கரெக்டாக கேட்டுச்சு, ஆனால் செய்ய முடியாத காரியத்தை கேட்டுச்சு. நம்ம பிள்ளைய நான் அவன் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் கர்த்தருக்காக அவனே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி வளர்க்க முடியுமா? இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளையில ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க இல்லையா? பாவன் என்னென்னு தெரியக்கு முன்னே ஞானஸ்தானம் கொடுக்குறோம். எதுக்கு? பிள்ளைய நாங்கள் வளர்த்து எடுத்துருவோன்னு. அவன் பிற்காலத்தில் கொலைகாரனா அவன் மூலமாக என்னத்தை இல்லாமல் செஞ்சுட்டு போகிறான். ஆனால் நம்ம என்ன விசுவாசத்தில் கொடுக்குறோம்? என் பிள்ளையனா பரிசுத்தமாக கர்த்தருக்காக வளர்ப்பேன். நிற்கிதா? நிற்கலை, நிற்காது. ஆனால் அண்ணா கேட்குறா, நான் கர்த்தருக்காக வளர்ப்பேன், அவன் உயிரோடு இருக்கும் நாள் அவ்வளவும் சவரவன் கத்தி அவன் தலையில் படாது, நான் பார்த்துக்கிறேன். நம்ம வளர்த்தா வளர்க்க முடியாது. கரெக்டாக புத்திசாலித்தனமாக என்ன செஞ்சிட்டான்னா, பால் மறந்த உடனே கொண்டு அந்த பாவப்பட்ட வயசானவரோட கையில் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டா. அல்லேலூயா. கேட்டதுன்னா தந்தது கர்த்தர். சொல்லக்கூடாதுன்னா சொல்லித்தான் கேட்டேன், ஆனால் என்னால் செய்ய முடியாது, தாத்தா பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி இங்கே விட்டுட்டு போயிட்டா. இங்கே நின்னதுனால அவன் கர்த்தருக்காக வளர்க்கப்பட்டான். அல்லேலூயா. இங்கே நின்னதுனால கடைசி வரைக்கும் நசரேயனாய் அவன் இருந்தான். இங்கே இருந்தனால அவன் தேவ சத்தம் கேட்டான். அல்லேலூயா. கேட்டது தெளிவாக தான் கேட்டான். அவ்வளவு நிந்த, அவ்வளவு வேதனை, அவ்வளவு கண்ணீர், அவ்வளவு கஷ்டம், வழியே இல்லை, அசாத்தியமானதை கேட்டா. கர்த்தர் சாத்தியமானதை கொடுத்தாரு. ஆனால் புத்திசாலித்தனமாக கொண்டு விட்டுட்டா. அல்லேலூயா. வார்த்தையின்படி நடந்து கொண்டாள். அல்லேலூயா. தாமதித்தாலும் காத்திரு, கர்த்தர் தருவார். தாமதித்தாலும் காத்திரு. வாக்குத்தத்தம் ஒரு காலம் பொய் சொல்லாது. வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. உன்னை உயர்த்துவேன்னா உயர்த்துவார், உன்னை கனம் பண்ணுவேன்னா கனம் பண்ணுவார், உனக்கு நிலையான வீட்டை தருவேன்னா தருவார், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். இப்போ நோயாளியாக இருக்குன்னு பார்க்காத, இப்போ நசல் கொண்டதாக இருக்குன்னு பார்க்காத. என் கர்த்தர் தொட்டா ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறிடும். என் ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் தான். சகலத்தை புதிதாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவர் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்பு எல்லாம் யார் செய்கிறா? கர்த்தர் செய்கிறார். ஏசாயா 11:3 வாசிங்க. ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். போதும். அல்லேலூயா. சுருக்கமாக நீ சில வசனங்களை மட்டும் வாசிக்கிற நேரம் இல்லை. இப்போ ஆண்டவர் தான் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்புகளை செய்ய போகிறார். வானம் பூமி எல்லாம் மாறுது. கர்த்தர் வெள்ளை சிங்காசனத்தில் நியாயாதிபதியாக இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? நியாய தீர்ப்புக்காக அவரிடத்துல வந்தாச்சு. இனி சாட்சி விசாரணை ஒன்று இருக்கு இல்லையா? நியாய தீர்ப்பு செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்? ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னால் குற்றம் சாட்டப்பட்டவனை குற்றம் சாட்டுகிறவன் என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்கணும் இல்லை? அதான முறை. பூமியிலையும் அதான் முறை, பரலோகத்திலையும் அதான் முறை. மல்கியா 3:5 வாசிங்க. மல்கியா 3:5. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவருக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரன் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கும் அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய்
தீவிரமா சாட்சியாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எதுக்கு சாட்சி தெரியுமா? நியாயம் விசாரிக்கிறாரு. நம்ம சைடோட நியாயத்தை எல்லாம் கொண்டு அவர்கிட்ட போறோம். ஆனால் அவர் யாருக்கெல்லாம் சொல்ற, உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாய் தீவிரமான சாட்சியாய் நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிக்கல்ல இருக்கிறவங்களுக்கு யார் தீவிர சாட்சி? கர்த்தர். பூமியில வேணா ஒருவேளை தடிபலம் வச்சு பணம் கொடுக்காம இருக்கலாம் வாங்கிட்டு. அல்லேலூயா. ஒருவேளை எல்லக்கல்ல மாத்தி எடுத்து போடலாம். ஒருவேளை பொய் கேஸ் போட்டு கொஞ்சம் இடத்த எடுக்கலாம். ஒருவேளை மிரட்டி படம் பறிக்கலாம். ஒருவேளை குறை கூட செய்யலாம். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படும் பொழுது ஒருவரும் அவருக்கு முன்பதாக நிற்க முடியாது. என் ஆண்டவர் அவர்களுக்கு தீவிர சாட்சியாக இருப்பார். உபாகமம் 33 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 33 அதிகாரம் 2 வசனம். கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் வெளிப்படும் போது எப்படி வெளிப்படுறார் பாருங்க. சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயீரிலிருந்து அவருக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களோடு பிரசன்னமானார். அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய கரத்திலிருந்து புறப்பட்டது. சங்கீதம் 54 வாசிங்க. சங்கீதம் 54. அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். யாரை கூப்பிடுறாரு? சாட்சி அது. வானமும் பூமியும் எது கூப்பிடுறார்? சாட்சியாக. ஆண்டவர் இந்த மாதிரி தான் நியாயம் தீர்ப்பார். அவர்கிட்ட என்ன இருக்கு? ஆபகுக் 2 அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. ஆபகுக் 2 அதிகாரம் 11 வசனம். கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சிலிருந்து சாட்சியிடும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெரியாது, தெரிந்திருந்தால் நான் என்றைக்கோ ஏற்றுக்கொண்டிருப்பேன். இந்த அழிவுள்ள நகரத்துக்கு நேரத்தில் நான் வந்து விழுந்திருக்க மாட்டேன். நான் என்னைக்கோ உடைய பாதத்தில் வந்து பரலோகத்துக்கு வந்திருப்பேன். நான் நியாயம் தீர்க்கிற இடத்துல நிற்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியாதுன்னு சொன்னா இந்த உத்தரம் அன்னைக்கு சாட்சியிடும், இந்த கல் அன்னைக்கு சாட்சியிடும், இந்த மரம் அன்னைக்கு சாட்சியிடும், இங்க இருக்கிற பொடி அன்னைக்கு சாட்சியிடும், கேட்கிற மரங்கள் அன்னைக்கு சாட்சியிடும். இல்ல, இந்த வார்த்தை இந்த இடத்திற்கு பிரசங்கிக்கப்பட்டது உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றார், கல் என்ன செய்யும்? சுவர்ல இருந்து கூப்பிடும், உத்தர மச்சிலிருந்து சாட்சியிடும். யோபு 20:27 வாசிங்க. யோபு 20:27. வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். பாருங்க, முதல்ல என்ன சொன்ன? வானத்தையும் பூமியை அவர் கூப்பிடுவார். ஆனா இங்க சொல்லுது, வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். எழும்பும். அரை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அடுத்தவங்களுக்கு விரோதமாக செய்கிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? அப்படி விட்டுருவார் நினைக்கிறீங்களா? விடவே மாட்டார். ஜனத்தின் மூப்பர்களை அவர் விசாரிப்பார். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 7-8 வசனங்கள்.
தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜொலித்தருகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அல்லேலூயா. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின்படி தூதரோடும் ஜொலித்தருகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருட்கள் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வெளியேக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ. ராத்திரி கட்டில் கிடந்துக்கிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் கிடந்து அடுத்த வீட்டுக்கு விரோதமாக பேசுகிற காரியத்தை எல்லாம் யாரு கேட்பா? கர்த்தர் கேட்பார். அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளிலே காதிலே சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். சில காரியங்களை பாருங்க, ரொம்ப ரகசியமா செய்வாங்க, யாருக்குமே தெரிந்திருக்காது, ஆனா பப்ளிக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ராத்திரி தான் பேசி இருப்பாங்க. அதான் எலிசா சொல்றான், அவன் ராஜா சொல்றான், என்னடா நான் பெட்ரூம்ல பேசுற கூட அந்த மகா பாதகனுக்கு எப்படிடா தெரியுது? நான் வீட்டுக்குள்ள இங்க தானே பேசுறேன். இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி அப்படிப்பட்டவன். அல்லேலூயா. அறை வீடுல பேசுனது எங்க வரும்? வெளியே வரும். வெளியாக்கப்படாத ஒரு ரகசியமும் யார்கிட்ட இருக்காது. ரகசியம் வெளியே வரணும்னு சொன்னா ஒரே ஒரு வீட்டை ஒரு அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அந்த அம்மா என்ன செஞ்சிடும்? காலையில் அடுப்பு பற்ற வைக்க முன்னால முதல்ல பக்கத்து வீட்டில் போய் மைனி மைனி இப்படிதான் மேட்ரு, நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாத. அந்த குட்டி காலத்தை 5 மணிக்கு போனதை நான் பார்த்தேன். அது எதுக்கு போச்சுன்னு அதுக்கு தாங்க தெரியும். அல்லேலூயா. இந்த அம்மா சொல்லிட்டு இது பற்ற வச்சுட்டு வந்துடும். யார்ட்டையும் சொல்லிடா, நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாது. இவ்வளோதான். அதான் அந்த ரகசியம். இந்த ரகசிய கோடு வேலை மட்டும் சொல்லிட்டு நீங்க போய் ஒரு காரியத்தை சொல்லுங்க. நீங்க இங்க போய் அப்படி சுத்தி வர முன்ன இந்த சுத்து பட்டணத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு முன்ன வெளிநாட்டில் இருக்கவனுக்கு தெரியும். அல்லேலூயா. அவன் போன் பண்ணி கேட்பான், உன் வீட்டில் காப்பியே காஞ்சிருக்காது. கேட்பான், இப்படி ஆச்சாம இல்லையா? அப்படியா? நான் கேட்கலையே, கேள்விப்படலையே. இல்லைங்க சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம ரகசியம் இப்படிப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, வெளியாக்கப்படாத மறைபொருள் ஒன்றும் கிடையாது. நீ யார வீட்டில் பேசுறது, தாய் தகப்பனுக்கு விரோதமாக பேசுகிற பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். பெற்றோரை ஏமாத்துகிற பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க இருந்தோ எவனோ ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்லிட்டு வளர்த்த பெற்றோரை விட்டுட்டு ஓடுறாங்களே, வாழ்க்கை நாசமாகி போகும். அல்லேலூயா. நாசமாகி போகும். எங்கிருந்தோ ஒரு செய்தி வரும், பெற்றோர்கிட்ட என்ன சொல்ற, வேற வேற சொல்றது, செல்ல போட்டு ராத்திரி ஃபுல்லா தேய்ச்சி அதுக்கு எத்தனை ட்ரிப் தான் டிஸ்பிளே மாத்துறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்கி கொடுக்கறது படிக்கிறதுக்கு, ஆனா அது செய்யாது. அது ஃபுல்லு. இப்போ எல்லாம் வயசானவங்க அதை விட மிச்சம். ஆம்பிள்ளைங்களை அவ்வளோ மோசம் போகிற ஆட்கள் ஒன்றும் இல்லை. அது எங்கே இடக்குனே தெரியாது, தோண்டி எடுத்துருவாங்க. அல்லேலூயா. பிறக்கிற பிள்ளைங்க நம்மளோட புத்திசாலிங்க. இப்போ பிறகு இந்த 2 வயசு 3 வயசு பிள்ளை நம்மளோட பெரிய புத்திசாலிங்க. நீங்கள் அடிக்கிறது அப்படி பார்த்துட்டே இருக்கும். உங்கள் பாஸ்வேர்டில் போட்டு அதை ஓப்பன் ஆக்கிடும். அல்லேலூயா, ஆமென். ஆனால் அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம உட்காந்துருக்கிறோம். நம்ம இருக்கிற காலம் அப்படிப்பட்ட காலம், அறிவு பெருத்த காலம், நோவு பெருத்த காலம். அல்லேலூயா. கீழ்ப்படியாவின் காலம் இது. எது சொன்னாலும் கீழ்ப்படுகிற காலமே இல்லை இது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அறை வீட்டில் பேசுனது வெளிச்சத்தில் வரும். ரகசியமாக நம்ம பேசியிருப்போம். 2 பேர், 2 திருடன் சேர்ந்து திருடன் என்ன ஆயிரும்? ஒருத்தன் கண்டிப்பாக போலீஸில் மாட்டுவான். ஒத்தையில் ஒருத்தர் திருடனை மாட்டுவானா? அவ்வளோ சீக்கிரம் மாட்ட மாட்டான். அல்லேலூயா. இங்கே ஒத்தையில் திருடுறவங்கலாம் பறவை உண்டு. அல்லேலூயா. அது வெளியே தெரியாது யாருக்கும். அவர் ஒத்தையில் தானே போயிட்டு வராரு. ஆனால் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா.
நீ ஒத்தையில போனாலும் தெரியும், நீ இருட்டில் போனாலும் தெரியும், நீ தனியா எப்படி மூடிட்டு போனாலும் தெரியும், நீ டார்ச் அடிக்காம போனாலும் தெரியும், நீ எப்படி போனாலும் கர்த்தருக்கு தெரியும். உன்னை உருவாக்கிறவருடைய உன்னை ஜீவ சுவாசம் அவரு கருத்துல இருக்கிறது, மறந்துடாத. சிலரை ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் இருக்கிறது எதுக்கு தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு வேணும். அல்லேலூயா. என்னைக்கோ அவருடைய அந்தரங்க காரியத்தை வெளியரங்கமாக்கி இருந்தா நீ இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்ட. ஆனா நீயும் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வரணும்னு சொன்னா அவர் இன்னும் கிருபை உள்ளவராய் உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். அது கர்த்தர் நீ செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினைக்காத. நீ ஆண்டவருக்காக நிற்கிறேன்னு சொல்லி உன் அந்தரங்க வாழ்க்கையில செய்கிற பாவம் எல்லாம் நீ நினைக்காத என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார்னு நினைக்காத. கர்த்தர் மனம் திரும்புவதற்கான தவணைகளை கர்த்தர் கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கான தவணைகளைத்தான் கர்த்தர் கொடுக்கிறார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷன் பேசும் வீணான வார்த்தை. சிலர் பாருங்க, காலையில் அரிசி அடுப்பில் போட்டு உட்காந்து தொடங்குறது, அது அது மறைஞ்சு அதுக்கு அடி பிடிச்சி போனாலும் பேச்சு நிற்காது. என்னத்தை பேசுகிறாங்கன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அல்லேலூயா. 2 வயசு காலங்க சேர்ந்துட்டுனா போதும், காலத்துலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுங்க. ஆனால் என்ன பேசுனாங்கன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. ஆனால் பேசியிருப்பாங்க. சிலவன் பாருங்க, காற்றுல அப்படியே எடுத்து வச்சிருப்பான். மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது அவன் என்ன பேசுகிறான்னு. பக்கத்தில் கட்டில் கடந்துட்டு பேசுவாங்க. சில பொம்பளை பிள்ளைங்க பேசுவாங்க, அப்படி அங்கே உதடுதான் அசைஞ்ச மாதிரி இருக்கும், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி தான் கிடக்கும். ஆனால் என்ன பேசுதுன்னு யார் ஒரு மூச்சு காற்று கூட வெளியே தெரியாது. ஆனால் பேசும். அந்த செல்லில் சார்ஜ் தீர்ந்து விழுந்து போகிற வரைக்கும் பேசும். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் பவர் பேங்க் வச்சுக்கிட்டு அங்கே மாட்டி வச்சுக்கிட்டு கிடக்கிறது. எவ்வளவு கள்ளத்தனம், எவ்வளவு கள்ளத்தனம். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். ஒருத்தர் கேட்பார் கணக்கு. உன் வாயை நன்மைக்கு திறந்தியா, உன் வாயை தீமைக்கு திறந்தியா? நீ நன்மைக்கு திறந்த காட்டிலும் கூடுதல் தீமைக்கு தான் திறந்திருப்ப. நன்மைக்கு திறந்த காட்டிலும் உண்மை பேசுற காட்டிலும் பொய் தான் அதிகம் பேசியிருப்ப. உண்மை பேசுற கர்த்தர் அழைத்தார். ஆனா உன் வாயில வாரது அவ்வளவு பொய், சின்னதும் பெரிது பொய். யோசனையா பிணைச்சி பிணைச்சி ஒரு பொய்க்கு 1000 பொய். 1000 பொய் சொன்னாலும் அது பொய்ன்னு தெரிஞ்சாலுமே தெரிஞ்சே பொய் சொல்றது அவ்வளவு இருத கடினம். நினைச்சுக்கிறது. இந்த பூனை பால் குடிக்கிறது இல்லையா, கண்ணை அடைச்சிட்டு பால் குடிக்கும். அதுக்கு நினைப்பேன்னு சொன்னா யாருக்கும் தெரியாதுன்னு. நம்ம கண் அடைச்சா யாருக்கும் தெரியாது. பூனைக்கு தான் கண்ணு தெரியாது, ஆனா பார்க்குறவங்களுக்கு தெரியுமில்ல, தெரியுமில்ல. அதான் மனுஷன். கர்த்தர் விட மாட்டார். ஒரு நாள் ஒன்று வருகிறது, அது பற்றி எறிகிற நாள். தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? மத்தேயு 25:41 வாசிங்க. அப்போது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிங்க, நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாக இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை
வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலுள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் கர்த்தருடைய கோபம் போதும். அவர் என்ன செய்றாங்க? தங்கள் பார்வைக்கு ஞானி. சிலவரை பார்த்தா அவங்கள மாதிரி ஞானி உலகத்தில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணும், நம்ம சொன்ன கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. இவங்க என்னதான் நம்ம என்னத்தை தான் நல்ல சொல்ல முயற்சி பண்ணாலுமே அவங்க சொல்கிறத நீங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு நம்ம ஒத்துக்கிடணும். அது வரைக்கும் விட மாட்டாங்க. அல்லேலூயா. அது நம்ம இடத்துல எல்லார்ட்டும் இருக்கிற ஒரு நல்ல கேரக்டர். அல்லேலூயா. இங்கே சொல்கிறார் ஆண்டவர், தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாக இருக்கிறவர்களே ஐயோ. லஞ்சம் வாங்கிட்டு நீதியை புரட்டுறதுல ஆண்டவர் விடுவார் நினைக்கிறீங்களா? விடுவாரா? ஒரு நாள் ஒன்று வருகிறது தேவ பிள்ளைகளே. இந்த நியாய தீர்ப்பு இன்னும் நிறைய வசனம் இருக்குது. நான் நேரம் இல்லை, அதனால தான் முடிச்சிட்டேன். நியாய தீர்ப்புன்னு சொல்கிறது சாதாரண காரியம் இல்லை. நம்ம யாருமே அதிலிருந்து என்ன செய்ய முடியாது, விடுபட முடியாது. இங்கே வேணும்னா நம்ம என்ன செய்யலாம், விடுபட்டுடலாம். இங்கே வேணும்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் மரித்து நம்ம ஒரு நாள் நம்முடைய நன்மைக்கும் தீமைக்குமான நம்முடைய கிரியைகளுக்கான பலன் வாங்க ஒரு நாள் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக போய் நின்னே ஆகணும். அன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஐஸ்வர்யவாங்க போய் கதறின மாதிரி கதறினாலும் நடக்காது. ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பம் தாங்க, அந்த காலங்களெல்லாம் முடிஞ்சிடும். இப்போ சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ உலகத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது. இன்னும் காலம் கெட்டு போகலை, இன்னும் மனம் திரும்ப காலம் கெட்டு போகலை. கடைசி மரண தருவாயில் இருந்தால் கூட ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், ஆண்டவரே இவ்வளவு அநியாயம் செஞ்சுதான் நான் இன்னும் படுத்த படுக்கையில் கிடக்கிறேன். ஆண்டவரே இவ்வளவு அக்கிரமம் செஞ்சுதான் நான் இன்னும் எழும்ப முடியாமல் கிடக்கிறேன். என் பிள்ளைங்க இப்படி விதவையா நிற்கிறது அதனால தான், என் பிள்ளைங்க சாவமாக இருக்கிறது அதனால தான், நான் அன்னைக்கு செஞ்ச அநியாயத்தினுடைய கூலி இன்னைக்கு என் பிள்ளைகளுக்கு மேலே வந்து கிடக்கு. இப்போதும் ஆண்டவரே என்ன ரட்சி, எனக்கு ஒரு வாழ்வு தாருன்னு சொன்னா என் ஆண்டவர் இப்போதும் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா.